பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்ல டிக்கெட் தராங்க. ஸோ அங்கதான் இருக்கும். ஸோ லைன்ல நின்று நீங்க டோக்கன் வாங்கணும். கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்தது. திருமலா ஹில் ஏறதுக்கு முன்னாடி 50 rupees வந்து டேக்ல இருந்து எடுத்துருக்காங்க. ரூம் கவுண்டர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு காலைல 5 மணிக்கு ஓபன் பண்றாங்களா. ரெண்டு பெட்டு, 4 பேர் தூங்கலாம். இது குளிக்கிற ரூம் வித் ஹீட்டரு. நீங்க பாருங்க, இங்கதான் நம்ம தங்கி இருந்தோம். மேல இ செக்ஷன் தெரியுது. அன்னப்பிரசாதா செக்டரு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி பார்க்க போறோம். கைஸ் நம்ம வந்து இங்கதான் வந்து ரூம்க்கு ரிட்டர்ன் கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:45 ஆகுது. ஸோ நமக்கு வந்து திருப்பதியில் என்ட்ரன்ஸ்ல வந்து டிக்கெட் தராங்களா, டோக்கனு. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலி கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் தராங்க. ஸோ அங்கே தான் இருக்கும். ஸோ லைனில் நின்று டிக்கெட் வாங்கிடலாம். கண்டிப்பாக ஆதார் கார்டு மஸ்ட்டு. ஸோ வரவங்க கண்டிப்பாக ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம திருப்பதி டோக்கன் வாங்கியாச்சு. தேவஸ்தான டோக்கனு. அது வீடியோவில் காட்டலாமா என்னன்னு தெரியல. ஸோ இங்கதான் பாலாஜி பஸ் ஸ்டாண்டு. இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ லைன்ல நின்று நீங்க டோக்கன் வாங்கணும். கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்தது. வாங்கிட்டோம் நாங்க டோக்கனு. திருமலான்னு போட்டோம். திருமலா அந்த பையெல்லாம் இறங்க சொல்லுவானே, அவனுக்கு என்ன செய்யறது? இந்த செக்யூரிட்டி செக்அப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஹில் ஏறதுக்கு முன்னாடி 50 rupees வந்து டேக்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஃபாஸ்டாக்ல இருந்து எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம அந்த திருப்பதி ஹில் ஏறதுக்கு முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டி செக்கிங் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ ஹில் ஏற போறோம். பாருங்க, இந்த கோவிந்தா நாமம் தெரியும் பாருங்க பேக் சைட்ல. ஸோ இதுக்கு மேலதான் நாங்க ஹில் ஏற போறோம். டைம் வந்து கரெக்டா ஒரு 6:15 அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, கோவிந்தா நாமம் தெரியுதா? எல்லாம் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. வந்த உடனே அப்படியே ஹில் ஏற வேண்டியதான். இதுதான் ஹில்லு போறதுக்கான வழி. ஹில்லு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன், கண்டினியூஸா பாருங்க. ஸோ கைஸ், சென்னையில இருந்து திருப்பதி என்ட்ரன்ஸ், அதாவது திருப்பதி வரைக்கும் அந்த செக்யூரிட்டி செக்அப் வரைக்கும் பாத்தீங்கன்னா 171 கிலோமீட்டர். கோவிந்தா கோவிந்தா. இந்த ஹில் ஏறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. பிள்ளையார் கோயில்ல கும்பிட்டு ஹில்ஸ் ஏறலாம். ஹில்ஸ் ஏறுறவங்க ஹில்ஸ் ஏறி ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. ஸோ இங்க சாமி கும்பிட்டு ஹில்ஸ் ஏறலாம்னு நினைக்கிறேன், ஹில்ஸ் ஏறுறவங்க. ஸோ கைஸ், பிள்ளையார் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நைட்ல எப்படி இருக்கு பாருங்க ரோடு, திருப்பதி ரோடு. இதுல நல்லா இருக்கு.
இப்ப கனெக்ட் ஆகுதா பாருமா அந்த இதுவே திருமலை இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கு. அதான் வராது 9 வராது. ஏதாவது மெயின் ரவுண்ட் ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேல் திருப்பதி ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து ரூம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக போகிறோம். ஸோ 8 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. தெரில, போய் செக் பண்ணிட்டு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறேன். ரூம் கிடைக்குதா என்ன ப்ரூஃப்லாம் கேட்குறாங்க. மோஸ்ட்லி ஆதார் கார்டு தான் கேட்பாங்க. ஸோ பார்க்கலாம். காய்ஸ் இது பாருங்கள், ரூம் கவுண்டர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு காலைல 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களா. 5 o'clock வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கதான் கியூ நிற்கணும், சிஆர்ஓ ஆஃபீஸ். நைட்டு நாங்கள் கல்யாண காட்டான ஒரு பிளேஸில் அங்கேயே லக்கேஜ் வச்சுக்கலாம், ரிஃப்ரெஷ் ஆகிக்கலாம். அங்கேயே நாங்கள் வந்து தூங்கிட்டோம். இப்போ காலையில் 4:45க்கு எழுந்துச்சு ரூம் கிடைக்குமான்னு பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேயே தரிசன டிக்கெட்லாம் வாங்கிட்டோம். டைம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே, அதாவது வியாழக்கிழமை டிக்கெட் வாங்கணும். வெள்ளிக்கிழமை நைட்டு தான் தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால ரூம் எடுத்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தரிசனம் பார்க்க போகலான்னு இருக்கோம். இதுதான் ரூம் புக் பண்ணுறதுக்கான கியூவு. எத்தனை பேர் லைனில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். ரூம் கியூ வந்து இங்கே தான் முடியும். ஸோ இங்கே தான் நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து ரூம் புக் பண்ணிக்கணும். ரூம் புக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரிசிப்ட் தருவாங்க. அந்த ரிசிப்டில் இதோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த டிஸ்பிளேல இருக்கிற போல் ஒரு நம்பர் இருக்கும். இந்த டிஸ்பிளேல நம்ம ரிசிப்டில் இருக்கிற நம்பர் வந்துருச்சுன்னா நமக்கு ரூம் புக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரூம் அலாட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிஷினில் நமக்கு கொடுத்த நம்பரை போட்டு செக் பண்ணால் நமக்கு எந்த காட்டேஜும் அப்படியே டிஸ்பிளே ஆகும். நாம் அந்த காட்டேஜுக்கு போய் 500 rupees அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு ரூம் கீ வாங்கிக்கலாம். எங்களுக்கு வந்து ஜிஎன்சி அப்படிங்கிற ஒரு காட்டேஜ் அலாட் ஆச்சு. ஹலோ கைஸ், ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கிற இலவச தங்கும் விடுதியில் தான் இருக்கணும். ஆக்சுவலி இது இலவச தங்கும் விடுதினே சொல்லலாம். ஏன்னா ஒரு ரூமுக்கு வந்து 24 hours 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. காலையில் 4:45 வந்து லைனில் நின்னோம். 6 மணிக்கு வந்து நமக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை காமிச்சிருப்போம் உங்களுக்கு. அந்த டோக்கன் வச்சு நம்ம நமக்கு வந்து ரூம் அலாட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஸோ ஒரு மிஷனில் போயிட்டு நம்ம செக் பண்ணியிருப்போம். அந்த மிஷனில் வந்து ரூம் அலாட் ஆனதுக்கப்புறம் அந்த மிஷனில் என்ன காட்டேஜ் சொல்கிறாங்களோ அந்த காட்டேஜ் கிட்ட வந்து நம்ம ரூம் கீ வாங்கிக்கணும். அங்கேயே வந்து காசும் பே பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து 550 ரூபா பே பண்ணியிருக்கேன். அதில் 50 ரூபா எடுத்துக்கிட்டு 500 ரூபா வந்து நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நம்ம இந்த ரூம் காலி பண்ணும்போது. ஜிஎன்சி காட்டேஜ் 565 தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ ரூம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஆக்சுவலி நம்ம எடுத்தது வந்து 6 பேருக்கு எடுத்தோம். ஸோ அதனால வந்து 2 BH மாதிரி தான் கொடுத்தாங்க. ஈல 565 ஒரு ஷெல்ஃபு, 2 பெட்டு, 4 பேர் தூங்கலாம், சார்ஜர்ஸு, டியூப்லைட்டு, ஃபேனு, மிரரு,
இது உள்ள பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு ரூமு. இந்த ரூமில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இங்கே வெளியில் வந்து வாஷ் பேஷனு, இது குளிக்கிற ரூமு வித் ஹீட்டரு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ரூமு. பட் இந்த ரூமில் நார்மலாக படுத்து தூங்க முடியாது. இந்த ரூம்லேயும் செல்ஃப் இருக்கு. ஆனால் இந்த ரூம்ல கட்டில்லாம் கிடையாது. ஓகே, ஸோ கிளம்பியாச்சு. ஸோ நமக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கிறதுனால பக்கத்தில் ஒரு பார்க் இருந்தது, அங்கே வரலான்னு வந்தோம். கீதோபதேசம் பார்க் நல்லா மெயின் ரோட்லயே இருக்குது. நைட் டைம்ல பாத்தீங்கன்னா இது செம்ம சூப்பரா இருக்கும், லைட்டிங்ஸ் போட்டு. எங்க போறா அங்க பேச. நீங்க இப்ப பாக்குறது அன்னப்பிரசாதம் சென்டரு. மதியம் போல நாங்க இங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். மதிய சாப்பாட்டுக்கு வந்து அன்னப்பிரசாதம் அது போறோம். இந்த கூட்டத்துல போயிட்டு சாப்பிட்டு வர முடியுமான்னு தெரியல. எவ்வளவு கூட்டம் நிற்குது அன்னப்பிரசாதம். ஃப்ரீ சாப்பாடு வந்து ரொம்ப நேரம் லைன் நிற்கணுங்கிறதுனால ஸோ நாங்கள் வந்து வெளியில் பக்கத்தில் இருக்கிற கடையிலே சாப்பிட்டோம். வெரைட்டி ரைஸ் வந்து இங்கே அவைலபிள் இருந்தது. 160 rupees சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி பார்க்க போகிறோம். மணி வந்து 6 மணி ஆக போகுது. எங்களுக்கு டைம் வந்து 10 மணி கொடுத்துருக்காங்க. சரி, இருந்தாலும் ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்தது வியாழக்கிழமை சாயந்தரம் டோக்கன் வாங்கணும். இன்னைக்கு நைட்டு 10 மணி, வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு தான் வந்து இது கொடுத்தாங்க, டோக்கனு, தரிசன டோக்கனு. மொபைல் இங்கே வச்சுட்டு போக போகிறேன். ஸோ அதனால தான் சாமி பார்த்துட்டு வந்து கூட கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, பை. 7 மணிக்கு வந்து கீழே போய் நின்னோம். 10:45 11 மணிக்கெலாம் பார்த்தாச்சு. 4-4:30 மணிக்கெல்லாம் சாமி பார்த்தாச்சு. ஸோ நைட்டு சாமி பார்த்துட்டு லட்டெல்லாம் வாங்கிட்டு நைட்டு வந்து ஒரு 1:30 மணி 2 மணிக்கு வந்து ரீச் ஆனோம் இந்த ரூமுக்கு. ஸோ இப்போ நாங்கள் வெக்கேட் பண்ணுறோம். ரூம்ல இருந்து வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே சென்னைக்கு கிளம்புறோம். நம்ம வந்து இங்கே தான் வந்து ரூம்க்கு ரிட்டர்ன் கொடுத்தோம். இப்போ ஸ்க்ரீனில் என்னென்ன கேட்டகரி நம்ம தங்கினது ஜிஎன்சி காட்டேஜ். ஸோ ஜிஎன்சிக்கு இங்கே தான் கீ ரிட்டர்ன் கொடுக்கணும். வெக்கேட் பண்ணதுக்கு வெக்கேட் பி போட்டு கேன்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.